தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சோதனை என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பிரியமானவர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளுக்கும் சோதனை வருவது ஏன்? இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். உலகத்திலே பிரியமானவர்களே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சோதனை எப்படி வருகிறது? பாவங்கள் மூலமாக சோதனை வருகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9-10 தாவீது உரியாவின் மனைவியை இச்சித்து உரியாவை கொன்று போட்டு அவனை தன் மனைவியாக்கி கொண்டான், தீர்க்கதரிசியால் எச்சரிக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 19, 21 வசனத்தில் பார்க்கின்ற பொழுது சிம்சோன் தெளிலாள் என்னும் ஸ்திரீயோடு அவன் சிநேகமாய் இருந்தான். அவன் மடியில அயர்ந்து நித்திரை செய்தான். அவன் தலைமையில் சிறைக்கப்பட்டது. பெலிஸ்தர் அவனை பிடித்து கண்களை பிடுங்கி மாமரைக்க வைத்தார்கள். நியாயாதிபதிகள் 21-25 அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உபாகமம் 5:21 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, இச்சையாதிருப்பதா என்ற 10வது கற்பனை மீறி சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு பாவம் செய்து சோதனைக்கு உட்படுகிறார்கள் அநேகர். பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:3 பார்க்கிறோம். நீதிமொழியில் 28:13 பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவனை இரக்கம் பெறுவான். பிரியமானவர், 2வதாக பிசாசு நிமித்தமாக சோதனை. 2 கொரிந்தியர் 11:14 சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை பார்த்து, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீ, அதாவது பிசாசு என்னை வஞ்சித்தது என்றால். லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இயேசு 40 நாள் சோதிக்கப்பட்டார். 1 பேதுரு 5:9 உங்கள் எதிரியாளியாகிய பிசாசானவன் கர்சிக்கிற சிங்கம் போல இவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி வருகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே தான் யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு நிமித்தமாக வரும் சோதனை, மனிதர்கள் மூலமாக சோதனை. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே துர்க்கராகிய பொல்லாத மனுஷர் கையின்று விடுவிக்கப்படும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மார்க் 13:5 ஒருவன் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 24:4 ஒருவன் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை பார்க்கின்ற பொழுது யோசேப்புக்கு போத்திபாரின் மனைவியின் மூலம் சோதனை வந்தது. யோசேப்பு தன் ஆசையை நிறைவேற்றாமல் அழைத்தால் யோசேப்பு, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். பிரியமானவர்களை, மனிதர்கள் மூலமாக வருகிற சோதனை. 1 தீமோத்தேயு 5:22 சொல்கிறது, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 13:13 உங்களில் ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய அனுமதி மூலம் சோதனை வருகிறது. யோபு 1:12 2:6 வசனத்திலே பார்க்கும், யோபுவை சோதிக்க சாத்தானுக்கு தேவன் அனுமதி கொடுத்தார். யோபுக்கு உண்டான எல்லாம் உன் கையில் இருக்கிறது என்றார், அவன் மேல் மாத்திரம் உன் கையை போடாதே என்றார். அப்போ பிரியமானவர்களே, அவன் பிராணனை மாத்திரம் நீ தப்ப விடு என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாத. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்தனை சிற்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்சிக்கிறான். பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்லி நீதிமொழிகளிலே பார்க்கிறோம். அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபு 13, 15, 23, 10 வசனம் கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபு சொன்னது போல சோதனையிலே நாம் அவரை நம்பி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்,
அவர் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கியம் உங்களுக்கு உண்டாக்குவார். தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.